இலங்கை கடற்படை மீண்டும் அட்டுழியம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. ராமேஸ்வர மீனவர்கள் 23 பேரை சிறைபிடித்து இலங்கை கடற்படை மீண்டும் அட்டுழியம் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் வழங்க நாம் கேட்கலாம். பூபேஷ், என்ன நடந்தது? நிச்சயமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் நேற்று அந்த மீன்பிடி அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற பொழுது ராமேஸ்வரத்தை அடுத்த மன்னார் பகுதியை ஒட்டிய அந்த கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 23 மீனவர்களையும் 2 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையானது கைது செய்துள்ள சம்பவமானது ராமேஸ்வரம் பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்களே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ராமேஸ்வரம் பாம்பன் உள்ளிட்ட மன்னார் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் பொழுது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி அவ்வப்போது இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்து அட்டூழியத்தில் ஈடுபட்டு வரும் சம்பவமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏற்கனவே கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்கள், குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 18 பேர் அண்மையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கடலுக்கு மீன்பிடிக்க சென்று விட்டு 23 ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்க சம்பவமானது அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மத்தியில் தொடர் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த பகுதியில் நம்முடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமையை மீட்டு தர வேண்டும் எனவும் கச்சத்தீவை மீட்டு தர வேண்டும் எனவும் அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 23 ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்க சம்பவமானது இப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.